ஆக்களும் ஒரு எழுத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இது வந்து 150 ரூபா, 400, 450, 350 அப்படி பல விலையிலையும் இருக்குது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கு. விவேகானந்த கல்லடி மைதானத்தில் வந்து வாகனச்சந்தை வாகனச்சந்தை நடக்குது. அந்த வாகனச்சந்தையை பார்க்கறதுக்கே எவ்வளோ பெரிய வாகனங்கள் நிற்கிது பாருங்க. இந்த வீட்டுக்கு நிற்கிது வாகனங்கள், எக்கச்சக்கமான வாகனங்கள் நிற்கிது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போது 2 பக்கமும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரையும் அந்த வாகனத்தின் நிற்கிது. பார்க் பண்ணியிருக்காங்க, 2 பக்கமும் வாகனங்களை பார்க் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன பண்ணுறோக்கா பார்ப்போமா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். என்னக்கா பரவாயில்ல. நாங்க வந்து ட்ரிங்கம் மாவட்டம் பெரிசல் டிவிஷன்ல இருந்து வந்திருக்கிறேன். என் பேர் வந்து பத்மினி தேவி, பத்மினி என்று கூப்பிடுவாங்க. நான் வந்து 2016ஆம் ஆண்டு இந்த பனை ஓலை சாமான செய்யறதுக்கு ஆரம்பிச்சேன். இப்ப வந்து தனிப்பட ரீதியில கொஞ்சம் பேர் ஆட்களை வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது டீச்சிங்கும் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இடமா கேட்பாங்க, சென்டருக்கு வந்து எங்களுக்கு பழகித்தாங்கன்னு சொல்லி அப்படி நான் செய்து கொடுக்குறேன். நான் இது வந்து நாங்க சிவநாம ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பினூடாக தான் நாங்க இந்த சோலுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பொறுப்பா இருக்கிறவ லண்டன்ல இருக்கிற மீரா மிஸ்ன்னு சொல்லி அவதான் எங்களுக்கு காசு கட்டி இந்த சோலை எங்களுக்கு ஒழுங்குபடுத்திருக்கிறா. இதுல வந்து ஹேண்ட்லூம் செய்யறாங்க, மற்ற இந்த சிரட்டை அறையும் கொஞ்சம் சாமான் செய்யறாங்க. எங்க எல்லாம் எங்கட சிவநாம ஃபவுண்டேஷன் அமைப்புகள் தான் வந்து இது வந்து சிரட்டைய பயன்படுத்தி தான் இதெல்லாம் செய்யறது. இதுல வந்து நெக்லஸ் இருக்குது, தோடு இருக்குது, அது சாரி பின் அது இது வந்து இது பல கலர்லயும் இருக்குது, அந்த பல பேர்லயும் எழுத்துலயும் இருக்குது. இல்ல ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு எழுத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இது வந்து 150 ரூபா, 400, 450, 350 அப்படி பல விலையிலையும் இருக்குது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கு. இதெல்லாம் பனை ஓலையில செய்யற சாமான் தானே. இது வந்து இடியப்ப தட்டு அப்படி இப்படி இருக்குது. இது வந்து டேபிள் மேட். இது வந்து வெளிநாட்டுகள் இருக்கிறவங்க டேபிள்ல வச்சு சாப்பிட்றதுக்கு கேட்கிறவங்க இதுதான் எங்களுக்கு கூடுதலா வியாபாரம் போறது. இது வந்து ஷாப்பிங் பாஸ்கெட் வந்து சந்தைக்குடை, சிறிய சந்தைக்குடைன்னு சொல்றது. இதுவும் நல்ல டிமாண்டுக்கு போகும். இது சில இடங்கள்ல வந்து இதுக்கு பாதங்கள் இல்லாம செய்வாங்க. ஆனா நாங்க வந்து பாதம் வச்சு கொஞ்சம் குவாலிட்டியா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இதை செய்யறது. மற்றது வந்து இது வந்து டிஷ்யூ பாக்ஸ். இது வந்து ஆபீஸ்கள்ல வீடுகள்ல நிறைய பேர் எடுக்கிறவங்க. இது வந்து பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும், ஆனா இது செய்யறது சரியான கஷ்டம். இது ஒரு ஓலை வெட்டி காய வைக்கிறதுக்கு ஒரு நாள், சாயம் போடுறதுக்கு ஒரு நாள், மற்ற இதை பின்றதுக்கு ஒரு நாள்னு சொல்லி 2 நாள் பிடிக்கும். இது வந்து நாங்க ஒரு டிவிஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க வெளியெல்லாம் மாத்திக்கொள்வோம். பனையோலை வந்து நாங்க சில பெரும்பனை குருத்துகள் வந்து நாங்க காசு கொடுத்தன் வாங்குறோம். நாங்க சின்ன மரங்கள்னு சொன்னா நாங்களே அதை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது குருத்து கணக்கு. ஒரு மரம் ஏறுறதுக்கு 250 ரூபா, 300 ரூபா அப்படி மரத்தை பார்த்து எடுக்கிறாங்க. அப்படியே வாங்கித்தான் நாங்க செய்யறோம். நாங்க இல்ல சாயங்கள்லாம் வந்து கொழும்புலதான் நாங்க எடுக்கிறாங்க. தேவி ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் இருக்குது கொழும்புல, அங்கதான் எல்லா கலரும் எடுக்கிறோம் நாங்க. இப்ப ஒவ்வொரு ஆக்களும் ஆர்டருக்கு தருவாங்க, இந்த சைஸ்ல இந்த கலர்ல இந்த சமயத்துல அந்த தரணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஆக்களை போட்டு அதை செய்து கொடுக்குறோம். நாங்க உங்களுக்கு முக்கியமான சாமான் தேவைன்னு சொன்னா எங்களுக்கு ஆர்டர் தரலாம், நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செய்து தரோம். இது ஒரு நாளைக்கு செய்யலாம். இது வந்து இது வந்து 2 தான் மீனாத்தோட வேணும்.
கேக் வந்து மற்ற அக்காச்சி இது எத்தனை நாளைக்கு முடிப்பீங்க? இது வந்து சாயம் போடுறதுக்கு அத காய வச்சு இத பின்றதுக்கு 2 நாள் பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் சாமான் இவ்வளவு சாமான்கள் காய மற்ற எல்லாம் வந்து வருதா கம்பெனிக்கு வீடு வரை வருதா நீங்க போய் எடுத்து மட்டும் நாங்க தான் போய் எடுக்கிறோம். நாங்க சாயம் வந்து வீட்டுல தான் நாங்க போடுறோம். நாங்க ஓலையா காய வச்சுட்டு அதை மெஷின்ல கொடுத்து வாழ்ந்துட்டு அதை அப்புறம் சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ள சாயத்தை கொட்டி ஓலைய போட்டு அவிச்சு தான் நாங்க சரியான முறைக்கு தான் எடுக்கிறோம். நாங்க 2016 ஆண்டுல இருந்து நான் செய்யறேன். இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஆர்டர் நிறைய வருது. எங்களுக்கு போன் நம்பர் இருக்கு, விசிட்டிங் கார்டு இருக்குது, மற்றது எங்களுக்கு பேஸ்புக் இருக்குது. பேஸ்புக் மூலமா எங்களுக்கு கூடுதலா ஆர்டர் வர்றது அந்த சிவன் ஃபவுண்டேஷனாலதான் இப்ப கூடுதலா ஆர்டர் வந்து கொண்டு இருக்குது. மற்ற தனிப்பட்ட ரீதியிலையும் இந்த விளம்பரங்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டு நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் கேட்கறாங்க. அதையும் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாளை அன்றைக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு ஆர்டர் நாங்க அனுப்ப இருக்கிறோம். போன் நம்பரோட தொடர்பு கொள்ளலாம். பேஸ்புக் ஐடி பத்மினி தேவையானதான் இருக்கு பேஸ்புக்ல வந்து. மற்ற இன்னொன்று இருக்குது அருணி பனி ஓலையகம் என்ற ஒரு பேஸ்புக் ஒன்று இருக்குது. 076 72 46 233 தான் இந்த போன் நம்பர். வேற எது ஒன்றும் இல்லை. இல்ல நான் பனி ஓலை மாத்திரம் தான் நான் செய்யறேன். இல்ல ஓகே, தேங்க்யூ.